ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் டாபிக் என்ன பேச போகிறோம் அப்படின்னா, இந்த இன்ட்ராடே ட்ரேடிங்கில் குறிப்பாக இந்த ஸ்கேல்பிங் பண்ணி என்னுடைய லாஸ் எல்லாம் நான் ரிகவர் பண்ண முடியுமா, இதுக்கு வாய்ப்பு இருக்குதா அப்படின்னு. ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு வாய்ப்பு இருக்குதா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது. ஆனால் இந்த எந்த அளவுக்கு சான்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சதவீதம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. அதாவது ஒரு 10% அப்படின்னு சொல்லலாம். 90% வேலைக்கு ஆகாது. 10% கண்டிப்பாக உங்களுடைய லாஸை ரிகவர் பண்ண முடியும். அப்போது அதுக்கான உழைப்புகள் நீங்கள் அந்தளவுக்கு எஃபர்ட் பண்ணால் தான் உங்களால் முடியும். இல்லை அப்படின்னா இன்ட்ராடே ட்ரேடிங்கில், குறிப்பாக ஸ்கேல்பிங்கில் 90% வேலைக்கு ஆகாது. சரி, ஏன் வேலைக்கு ஆகாது, எதுக்கு வேலைக்கு ஆகும் அப்படின்றத கொஞ்சம் கம்ப்ளீட்டாக டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போது ஸ்கேல்பிங் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒரு சின்ன மூமெண்டம் நம்ம கேட்ச் பண்ணி சிஸ்டமை க்ளோஸ் பண்ணுறது ஸ்கேல்பிங். நல்லா கவனிச்சிங்க. சிஸ்டம், அதாவது உங்களுடைய குறிப்பான ஒரு இடத்துக்காக வெயிட் பண்ணி அந்த இடத்துக்கான ரிசல்ட்டை நோக்கி பயணித்து சிஸ்டமை க்ளோஸ் பண்ணுறது. இந்த சிஸ்டமை க்ளோஸ் பண்ணுற கான்செப்ட் யாரெல்லாம் உங்களால் ஃபாலோ பண்ண முடியுதோ கண்டிப்பாக உங்களால் இந்த ஸ்கேல்பிங் பண்ணி உங்களை லாபத்தை பயணிக்க முடியும். ரைட்டுங்களா? ஒருவேளை நீங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. நம்மளுடைய ஃப்ரீ எஜுகேஷனல் குரூப் இருக்கும். ஸோ உங்களுக்கு என்னுடைய ப்ரைம் குரூப்பில் என்னென்ன நடந்துச்சோ அந்த ஸ்டோரியை உங்களுக்கு ஃப்ரீ குரூப்பில் ஷேர் பண்ணுவேன். இது நம்மளுடைய வெபினார் குரூப். இது ஸோ வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்களுக்கு கம்ப்ளீட்டாக கைட் பண்ணி அவங்களுக்கு மூமெண்டம் எந்த பக்கம் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படி ஆல்ரெடி நான் சொல்லி கொடுத்தது தான். சின்னதாக ஒரு க்ளூ கொடுப்போம், அவ்வளோதான். இதை வச்சுட்டு அவங்க மேனேஜ் பண்ணிக்குவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லாஸ்ட்டு 22 அந்த காலையில் மூமெண்டம் எப்படி இருக்கும், ஸோ எந்த மாதிரி ப்ரைஸ் மூமெண்டம் ஒரு சின்ன ஸ்கேல்பிங் மைண்ட் தான். அது கூட இந்த மூமெண்டம் எப்படி நம்ம ட்ரேட் எடுக்கலாம், அதுக்கப்புறம் சிஸ்டம் எப்படி க்ளோஸ் பண்ணணும் அப்படி. இப்போ பாருங்கள், ஒரு க்ளோசிங் கொடுத்தா தான் ஒரு இடத்துல என்ட்ரி எடுக்கணும். க்ளோசிங் வெரி இம்பார்ட்டன்ட். சின்ன விஷயத்தை ஷேர் பண்ணுவேன். அதுக்கப்புறம் புக் யூர் ப்ராஃபிட், க்ளோஸ் சிஸ்டம், அந்த மூமெண்டம் கிளிக் ஆச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த 22 எக்ஸாம் இது நடந்து வந்து சார்ட்டு உங்களுக்கு பார் ரிப்ளை சார்ட்டில் உங்களுக்கு ரிப்ளை பண்ணி காமிக்கிறேன். இப்போ மார்க்கெட் ஒரு ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு கேண்டில் கிரியேட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு கேண்டில் கிரியேட் ஆனதுக்கு உங்களுக்கு என்ன பையிங் சைடு, அப்பர் சைடுக்கான பிளான் இருக்குது. ஓகே, பையிங் சைடு பிளான் இப்போ உங்களுடைய ரேஞ்சில் இந்த இடத்துல என்ட்ரி ஆகுறீங்க. உங்களுடைய ரேஞ்ச் இந்த இடத்துல ஒரு எக்ஸிட் ஆகிறீங்க, இல்லை இங்கேயே எக்ஸிட் ஆகிறீங்களோ, ஸோ இதில் எவ்வளோ பாயிண்ட் கேட்ச் பண்ணுறீங்க அப்படின்ட்டு உங்களோட தீர்மானிக்கிறது. இப்போ உங்களுடைய பிளான் என்ன பண்ணுறீங்க, அங்கேருந்து ஒரு 15 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் போட்டேன் சார். நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இங்கேருந்து ஒரு 15 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் போட்டு ஒரு 28 பாயிண்ட் 1:2 ரிஸ்க் ரேஷியோவில் நான் ட்ரேட் எடுக்கேன் சார். ஓகே, 15 பாயிண்ட் 16 பாயிண்ட் நியரஸ்ட் வச்சுக்கலாம். இப்போ இங்கேருந்து 1:2 டார்கெட் வைக்க சார். இப்போது இந்த ரூல்ஸை போட்டுவிட்டீங்க அப்படின்னா இந்த ரூல்ஸ்க்காக நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். மார்க்கெட் ஒரு வேளை இங்கேயே ட்ராவல் ஆகிடுச்சிக்கலாம். இங்கேயே ட்ராவல் இந்த ரேஞ்சில் மேலே பிரேக் அவுட் நடக்கலை. அப்போ என்ன பண்ணுறதுல ட்ரேடிங்க்கான வாய்ப்புகள் எதுவும் கிடையாது. இதில் பொறுமையாக இருக்கணும். ஏன்னா ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறோம் இல்லையா. இல்லை மார்க்கெட் இதுக்கு கீழே போனால் செல்லிங் எடுக்கணும் அப்படின்றது புது பிளான். அப்போது உங்கள் பிளானில் இல்லாத ஒரு விஷயத்துக்காக நீங்கள் சேல் பண்ணுறீங்களா, அதுதான் உங்களுடைய நஷ்டம். அந்த 90% மக்கள் அப்படின்னு சொன்னீங்களா, இதுக்குள்ளே வந்துடுவாங்க. அவங்க பிளான் பண்ணது ஒன்று, ஆனால் அவங்க ட்ரேட் பண்ணுறது ஒன்று. பிளான் பண்ணதுக்கு ஆப்போசிட்டாக நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா இந்த ஸ்கேல்பிங்கில் உங்களால் வெற்றி பெற முடியாது. அதே உங்கள் பிளானுக்கு நேராக வச்சு அதுக்காக வெயிட் பண்ணி அந்த ட்ரேடிங் லாபத்தை சிஸ்டமை க்ளோஸ் பண்ணுறீங்களா, அது உங்களால் கண்டிப்பாக சாதிக்க முடியும். இப்போ இதே ட்ரேடிங் சொல்ல, ஒரு வேளை நீங்கள் அந்த வெயிட் பண்ணி ட்ரேட் எடுக்கிறவங்க என்ன நடந்திருக்கும், இப்போ 2வது கேண்டில் உங்களுக்கு சோதிக்குது, 3வது, 4வது, 5வது, 6வது. ஓகே, 6வது உங்களுடைய என்ட்ரி கொடுத்துச்சு. 6வது என்ட்ரி கொடுத்தோம்னா என்ன பண்ணணும், வெயிட் பண்ணி ஆகணும். உங்களோட டார்கெட் சரிப்பா. இப்போ பாருங்கள், நெக்ஸ்ட்டு டிசிப்ளின் சொல்ல பாருங்கள். இப்போ உங்களுக்கு 1:2 1:1 வந்திருக்கு. இப்போ உங்களுடைய ஸ்டாப் லாஸ் எங்கே இருக்குது, உங்களை ஸ்டாப் லாஸை தூக்கி மாடிஃபிகேஷன் பண்ணி இந்த இடத்துல லோவில் போயிடணும். அதாவது உங்களுடைய ரிஸ்க்கை கம்மி பண்ணிக்கணும். உங்களோட ரிவார்டை இன்னும் கொஞ்சம் மேலே போய் ஏன்னா உங்களுக்கு 1:2 வச்சுருக்கீங்களா, ஸோ அதனோட ரிவார்டில் நீங்கள் ட்ராவல் பண்ணால் தான் உங்களால் அந்த ஸ்கேல்பிங்கை ரிகவர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வரும். இல்லை அப்படின்னா நீங்கள் திரும்ப அவங்க பயந்துட்டு ஒரு ரெட் கலர் கேனில் போயிடுச்சு, நான் வெளியே வந்துடுறேன். இங்கே ஒன்றும் இல்லை. இப்போ பாருங்கள், இப்போ இந்த இடத்துல என்ன ப்ரைஸு திரும்புகிற மாதிரி தெரியுது உங்களுக்கு. இப்போ ப்ரைஸ் திரும்புகிற மாதிரி திரும்பி உங்களோட என்னென்னா நம்மளோட ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணிடும் அப்படின்னு. நீங்கள் அதுக்காக ஸ்டாப் லாஸ் இங்கே போட்டிருக்கீங்களே, ஸோ இங்கே ஸ்டாப் லாஸ் பண்ணால் க்ளோஸ் த புக் யுவர் லாஸ், க்ளோஸ் த சிஸ்டம். ஸோ இன்றைக்கி நமக்கான லாஸ்ட் டே அக்செப்ட் பண்ணி சிஸ்டம் க்ளோஸ் பண்ணணும். நல்லா கவனிங்க, அக்செப்ட் பண்ணி லாஸை அக்செப்ட் பண்ணி சிஸ்டமை க்ளோஸ் பண்ணணும். அப்படின்றா நீங்கள் அந்த 10% நீங்கள் வருவீங்க, 90% நீங்கள் வரமாட்டீங்க. ஆனால் இங்கேயே நீங்கள் நஷ்டத்தை பதிவு பண்ணிட்டீங்கன்னா அந்த 90% நீங்களே ஆட் ஆகிடுவீங்க. ஏன்னா உங்களுக்கு இந்த லாபம் போதுமானது இல்லை. இந்த லாபம் வந்துச்சு, வந்த வரலும் போது எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னா அந்த பயமே உங்களை நாளைக்கு இன்றைக்கி வந்துடுவீங்க. சரி, நாளைக்கு என்ன பண்ணுவீங்க, நாளைக்கு இன்னும் மேலே போவோம், ஸோ திரும்ப வந்துடுவீங்க. அப்போது உங்களுடைய நஷ்டத்தை நீங்கள் கையாள தெரியல அப்படின்னா ஸ்கேல்பிங் பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். புரியுதுங்களா? சரி, இப்போ பாருங்கள், இப்போ மார்க்கெட்டு அந்த இதில் கொஞ்சம் ரேஞ்சில் ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. உங்களுடைய டார்கெட்டு கிட்டத்தட்ட ரீச் ஆகிற
ஸ்டேஜில் இருந்தால் கூட உங்களுக்கு அந்த இடத்துல என்ன ஆகும், பயம் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. ஓகே, ஸோ இப்போது இந்த இடத்துல வந்து உங்களுக்கு லாபம் பதிவு செஞ்சாச்சு. இந்த இடத்துல புக் யுவர் ப்ராஃபிட், க்ளோஸ் த சிஸ்டம். இப்போது சிஸ்டமை க்ளோஸ் பண்ணல அப்படின்னா பிரச்சனை ஆரம்பம். ஏன்னா இந்த மூமெண்ட்டாக காத்துட்ருந்தீங்க, நீங்கள் என்ன நினச்சிங்களோ அந்த இடம் வந்துச்சு, அதுக்கப்புறம் அங்கே வேலை இல்லையே, இல்லை இன்றைக்கி ஒரு 10,000 வந்துச்சு, நான் இன்னும் ஒரு ஸ்கேல்பிங் பண்ணலான்னு இருக்கிறேன் அப்படிங்களா, அங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் பிரச்சனையே ஆரம்பம். பெரிய பிரச்சனையே அங்கே தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ உங்கள் கேபிட்டல் என்னாவும் டேமேஜ் ஆகிட்டு நீங்கள் வேறு லெவலில் போய் லாஸ் பண்ணிக்குவீங்க. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அந்த ப்ரைம் குரூப், அதாவது நம்மளுடைய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் குரூப்பில் உங்களுக்கு மார்க்கெட் லைவ் ஹவர்ஸில் 9:19 9 மணி 19 நிமிஷம் 9 மணி 18 9 மணி அந்த 7:52 கூட உங்களுடைய சின்ன வியூஸ்லாம் ஷேர் பண்ணிகிட்டு இருப்பேன். 9 மணி 23க்கு எப்போ சிஸ்டம் புக் யுவர் ப்ராஃபிட் க்ளோஸ் சிஸ்டம் அப்படின்னு சொன்னது 9 மணி 23 நிமிஷத்துக்கு அங்கே எக்ஸிட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன வேலை, அங்கே என்ன சிம்பிளான ஸ்ட்ராட்டஜி என்ன யூஸ் பண்ணது, 1 மினிட் ஸ்ட்ராட்டஜி. அதுக்கப்புறம் ரெண்டாவது ஒரு வாய்ப்பு வந்துச்சு 9 மணி 45க்கு. 9 மணி 45க்கு என்ன, அதாவது 23,755 23,780 வரல, இங்கே ஒரு 30 பாயிண்ட்டு நம்ம ஸ்கேல்பிங் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தேன். ப்ரைஸு அந்த 780 வந்துன்னு ப்ரைஸ் டச் ஆகிடுச்சு. அப்போ அந்த இதில் என்ன, புக் யுவர் ப்ராஃபிட் க்ளோஸ் சிஸ்டம் அகைன். ஓகே, ஸோ இந்த மாதிரி உங்களை ரூல்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறீங்களா, நான் இதுன்னு சொல்ல எக்ஸாம்பிள், நீங்கள் வேறு ஏதாச்சும் ஒரு ட்ரையாங்கிள் பிரேக் அவுட் எடுக்கிறீங்க. ஓகே, இதில் பிரேக் அவுட் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம், அந்த ட்ரையாங்கிள் ஃபார்மேஷன் ஆகாதெல்லாம் அமைதியாக இருக்கணும். நான் இந்த இடத்துல என்ன பண்ணிங்கன்னா, நிறைய பேர் இந்த இதில் பிரேக் அவுட்டில் ட்ரேட் எட் பண்ணுவாங்க, அதுக்கு லைட்டாக பிரேக் அவுட் கொடுத்து கீழே வந்துடும், இப்படியே போவோம். சரி, இன்னொரு லைன் 10 லைன் ட்ராப் பண்ணுவாங்க, இதில் பிரேக் அவுட் கொடுப்பான் அப்படின்வாங்க, அகைன் இந்த மாதிரி வரும். ஸோ எத்தனை நீங்கள் 10 லைன் நீங்கள் பிரேக் அவுட் கொடுத்தாலும் மார்க்கெட் சைட்வேஸ் போகிற நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிரேக் அவுட்டில் ஃபெயில் அப்படின்றது இங்கேயே உங்களுக்கு உணர்த்துது. நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, இல்லை இன்னொரு சான்ஸ் குவான்டிட்டி மல்டிபிள் பண்ணிவிட்டு உங்களுடைய ஸ்கேல்பிங் பண்ணிங்கன்னா பிரயோஜனம் கிடையாது, அது பேர் ஸ்கேல்பிங் கிடையாது. ஏன்னா ப்ரைஸ் மூமெண்டம் கொடுக்கல, உங்கள் லாஸ்ட் அக்செப்ட் பண்ணுங்கள். இன்றைக்கான லாஸ்ட் டே எவ்வளோ அந்த லாஸ்ட்டை அக்செப்ட் பண்ணுறது விட்டுட்டு திரும்ப அதை சேஸ் பண்ணி நான் வந்து இன்றைக்கி நான் க்ரீனில் தான் வருவேன், நான் வந்து லாபத்தில் தான் இன்றைக்கி சிஸ்டமை க்ளோஸ் பண்ணுவேன் அப்படின்னா வேலைக்கு ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். சில டைமில் லாஸையும் ஏற்றுட்டு சிஸ்டமை க்ளோஸ் பண்ணுற அந்த ஹேபிட்டை வகுத்துக்கிட்டால் தான் உங்களால் ஸ்கேல்பிங்கில் அடுத்த லெவல் பண்ண முடியும். அதே மாதிரி கேபிட்டல் எக்காரணத்தை கொண்டும் அதிகப்படுத்தக்கூடாது. உங்களுடைய லிமிட் ஒரு 50,000 இருக்குது அப்படின்னா அந்த 50,000ல் நீங்கள் என்ன லாஸ் அக்செப்ட் பண்ணீங்க, ப்ராஃபிட் அனுப்பிங்க, அந்த ஒரு மாதத்தில் 51,000 நீங்கள் பண்ணால் தான் வந்து உங்களுக்கு கேப்பபிலிட்டி. அதாவது 1,000 கூட ஓகே லாபம் எடுங்க, ஒரு மாதம் ஃபுல்லாக உழைச்சி 1,000 கூட எடுங்க. ஆனால் எப்போ அந்த 45,000 40,000 10,000 ரெடியூஸ் ஆகுதோ நீங்கள் இன்னும் கொஞ்சம் கேபிட்டல் போட்டு பண்ணுறதுல பிரயோஜனமே கிடையாது. கேபிட்டல் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணாதீங்க. எங்கே தவறு நடக்குதுன்னு பாருங்கள். 50,000 வந்து எப்போ 45,000 மாறுதோ அந்த மிச்சம் 45,000 விட்ரா பண்ணிவிட்டு தப்பை சரி பண்ண ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் அதை விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் அமௌண்ட்டை ஃபில் பண்ணி அடுத்த ட்ரேடை முயற்சிக்கான ஈடுபாடை பண்ணாதீங்க. ரைட்டுங்களா? சரி, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்களுடைய சப்போர்ட்டை லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் மூலிமா தெரிவிங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. நம்ம அடுத்த பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.